ஹாய் ஹலோ வணக்கம். மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு விரைவில் மகளிருக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 1.7 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி மேலும் 11.8 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து உள்ளனர். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டுமின்றி இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த முறை முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை அவர்களுக்கும் பணம் கொடுக்க திட்டமிட்டு உள்ளது. அதேபோல முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்க ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கடந்த முறை மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் சில கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் இந்த முறை திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கப்படலாம். முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்கப்படலாம். புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படலாம். புதிதாக திருமணமான பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படலாம். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்துவதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 2ஆம் தேதி வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. அதற்கு பின்னரே தேர்தல் விதிகள் தளரும் என்பதால் ஜூன் 2ஆம் தேதி வரை வாரத்தில் விண்ணப்பங்களை வழங்க திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.